السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும், இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது ரொம்ப முக்கியமானது. சந்தோஷம் என்பது அவசியமானது. நிம்மதி என்பது மிக முக்கியமானது. மனிதன் இதைத்தான் உலகத்திலே தேடிக்கொண்டிருக்கிறான். பணத்தை கூட எப்படியோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்றாங்க. ஆனால் நிம்மதியை அவர்களால் சம்பாதிக்க முடியவில்லை. அதிலே மனிதன் தோற்றுத்தான் போய்விடுகின்றான். ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்பது மனிதனுக்கு கேள்விக்குறியாக ஆகிவிடுகிறது. ரொம்ப கஷ்டம். உலகத்திலே எல்லாத்தையும் மனுஷன் கஷ்டப்பட்டு பாடுபட்டு பணத்தை சம்பாதிச்சு எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஆனால் நிம்மதியை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ராகத்தை அவனால் வாங்க முடியல. அப்போ மனிதனுக்கு அந்த நிம்மதி என்பது ரொம்ப முக்கியமானது. சந்தோஷம் என்பது மிக முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சில காரியங்கள் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அவன் ரொம்ப நற்பாக்கியவான் என்பதற்கு அது அடையாளம் என்று சொல்கிறாங்க. அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைப்பதற்கு, நிம்மதி கிடைப்பதற்கு, மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு இந்த 4 காரியங்கள் மிக முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அர்பஅத்தும் மினஸ் ஸஆதா. ஒரு மனிதனுக்கு இந்த 4 காரியங்கள், 4 செயல்கள், இந்த 4 விஷயங்கள் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அவன் நற்பாக்கியவான் என்பதற்கு இது சிறந்த அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த நாளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்கிறாங்க. முதலாவது, அல் மர்அத்து ஸாலிஹா. ஒரு மனுஷன் நற்பாக்கியவான், அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான், நிம்மதியாக இருக்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு முதல் அடையாளம் அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல சாலிஹான மனைவி. அதான் ஜர்த் ஃபஸ்ட்லேயே நீங்கள் ஃபைல் போட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குது எனக்கு. அல் மர்அத்து ஸாலிஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு சாலிஹான மனைவி கிடைச்சிட்டா அவன் நற்பாக்கியவான். அவன் ஆயுள் முழுவதும் சந்தோஷமாக இருப்பான், காலம் முழுவதும் நிம்மதியாக இருப்பான். அவனுக்கு சஞ்சலம் ஏற்பட்டாலும் கவலை ஏற்பட்டாலும் அந்த சாலிஹான மனைவி அவனுக்கு ஆறுதலும் தேற்றுதலும் கொடுத்து அவனை ஒரு மனிதனாக உலகத்திலே வாழ வைப்பாள். அவன் எவ்வளோ பெரிய கவலை உள்ளவனாக இருந்தாலும் சரி, அவனை கவலையெல்லாம் தூரமாக்கி போக்கிவிட்டு அவனுக்கு ஆறுதல் கொடுத்து அந்த மனிதனை மனிதனாக வாழ வைப்பாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல வகை இறங்குது, ரொம்ப பயந்து போனாங்க. வீட்டுக்கு போனாங்க, தன்னுடைய மனைவியிடத்தில் சொன்னாங்க, நான் ரொம்ப பயந்து போயிருக்கிறேன், எனக்கு ஜுரம் வந்துருச்சு, குளிர் வந்துருச்சு, என்னை போர்த்துங்க அப்படின்னு சொன்ன உடனே சாலிஹான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி, நமக்கெல்லாம் அன்பு தாய் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, நீங்கள் பயப்படாதீங்க,
அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். நீங்கள் நல்லதை தான் செய்கிறீங்க, நீங்கள் யாருக்கும் கெட்டது செஞ்சது இல்லை அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் கொடுத்தாங்க. பயப்படாதீங்க, நீங்கள் கெட்ட மனிதர் இல்லை, நீங்கள் கெட்டது செய்கிறது இல்லை, உங்களுக்கு அல்லாஹ் நல்லது தான் கொடுப்பான். இதே இன்னைய காலத்தில் பயந்துட்டு போகிறோம். எங்கே போய் பயந்துட்டு வந்தீங்க? நீ செய்கிற செயலுக்கு இது கம்மி தான் அப்படிம்பாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் நர்பாக்கியவான் என்பதற்கு அடையாளம் அவனுக்கு சாலிஹான மனைவி கிடைப்பது. சாலிஹான மனைவி அப்படின்னா உலமாக்கள் சில விளக்கங்களை நமக்கு சொல்கிறாங்க. முதலாவது, அந்த பெண் மார்க்கத்துடைய காரியங்களுக்கு உதவி செய்வாள். நம்முடைய அமல்கள் செய்வதற்கு, இபாதத்துகள் செய்வதற்கு, தீனுடைய காரியங்களை செய்வதற்கு அந்த பெண் உதவி செய்வாள். முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கணவன் தஹஜ்ஜத் தொழாமல் தூங்குகிறான். இந்த மனைவி எழுந்தால், உது செய்தால், தஹஜ்ஜத் தொழுதால், தன்னுடைய கணவன் தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருக்கல, இந்த மனைவி எழுந்திருச்சு ஒளி செஞ்சுட்டு கணவனை எழுப்பிவிட்டாங்க. கணவன் எழுந்து தொழுதா பிரச்சனை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அப்படியும் அந்த கணவன் எழவில்லை என்று சொன்னால் அந்த பெண் தன்னுடைய அன்பு கணவனுடைய முகத்திலே லேசாக தண்ணீரை தெளித்து, எங்கள் சுபுவுக்கு இல்லை, ஜும்மாவுக்கு இல்லை, தஹஜ்ஜத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தஹஜ்ஜத்திற்கு லேசாக முகத்திலே தண்ணீரை தெளித்து எழுப்பி விடக்கூடிய அந்த பெண்ணிற்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ தீனுடைய காரியங்களில் முதலாவது அந்த பெண் துணையாக இருப்பாள், ஆறுதலாக இருப்பாள். தீனுடைய காரியங்கள் செய்வதற்கு அந்த பெண் துணையாக இருப்பாள். சாலிஹான பெண்ணுன்னு சொன்னால் ஆக்கி போட்டால் மட்டும் கிடையாது. எப்படியோ போ, மாத காசு கொடுத்துட்றேன், நீயாச்சும் உன் குடும்பமாச்சு, நீ பொருளாச்சு, எப்படியாவது போ, நான் வீட்டில் சாப்பிடுவேன், தூங்குவேன், அவ்வளோதான் அப்படின்னு இருந்தால் அதற்கு பெயர் அல்ல சாலிஹான மனைவி. அப்படின்னு சொன்னால் ஒரு ஆணுடைய தீனுடைய காரியங்களுக்கு அந்த பெண் துணையாக இருப்பாள். இது முதலாவது. இரண்டாவது, அந்த பெண்ணை கணவன் பார்த்தால் கணவனை சந்தோஷப்படுத்துவாள், பார்வையிலே சந்தோஷப்படுத்துவாள். சாலிஹான மனைவியுடைய இன்னொரு அடையாளம் உலமாக்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்றாங்க. மூன்றாவது, கணவனுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்படுவாள். கணவனுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்படுவாள். நான்காவது, தன்னுடைய கற்பை பாதுகாப்பாள். தன்னுடைய கற்பை பாதுகாப்பாள். தன்னுடைய மானத்தை, கௌரவத்தை, பெண்ணுக்கு சிறந்த கௌரவம், உயர்ந்த கௌரவம் எது தெரியுமா? அவள் தன்னுடைய கற்பை பாதுகாப்பதுதான். அடுத்து, கணவன் இல்லாத பொழுது வீட்டையும் வீட்டில் இருக்கக்கூடிய கணவனுடைய பிள்ளைகள் பொருட்களை அவள் கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பாள். உதாசீனம் செய்ய மாட்டாள், ஊதாரித்தனம் செய்ய மாட்டாள். கணவன் இல்லையே, நம்ம எப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு ஒரு பெண் கணவன் வீட்டில் இல்லாத பொழுது தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்ள மாட்டாள். இப்படிப்பட்ட லட்சணங்களுடைய ஒரு மனைவி ஒரு ஆணுக்கு கிடைத்து விட்டால் அவன் பெரிய நர்பாக்கியவான் என்பதில் என்ன சந்தேகம் இருக்க போகிறது? இப்படிப்பட்ட பாக்கியங்கள் நிறைந்த ஒரு பெண் ஒரு மனிதனுக்கு மனைவியாக, ஒரு கணவனுக்கு துணைவியாக கிடைத்து விட்டால் அவன் வாழ்க்கையிலே ஆனந்தத்திலே உச்சத்திலே இருப்பான். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாலிஹான மனைவி ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அந்த மனிதன் நர்பாக்கியவான் என்பதற்கு அடையாளம். எப்போ கிடைக்கும்? அல்மர்அத்து சாலிஹா, சாலிஹான மனைவி எப்போ கிடைக்கும்? இன்னைக்கு பொண்ணு பார்க்கும்போதே எல்லாம் போயிடுது. பொண்ணு பார்க்கும்போதே அந்த பொண்ணு நல்ல தீன் உள்ள பெண்ணா, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணா, குர்ஆன் ஓத தெரிஞ்ச பெண்ணா, தொழக்கூடிய பெண்ணா, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய பெண்ணா, எப்படின்னு பார்க்குறவங்க 100% தான். நகையும் தொகையும் எவ்வளோ போடுறாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அழகு.
குடும்பம் எப்படி இருக்குது அப்படி அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நகையும் தொகையும், அடுத்து பொண்ணு அழகா இருக்கா கொத்திக்கிட்டு வா. கொத்திக்கிட்டு வந்தா இவ காலம் ஃபுல்லா அந்த குடும்பத்தையே கொத்துறா. பெண்ணை பார்க்கும் பொழுது நல்ல சாலியான பெண்ணா, எங்க கல்யாணம் ஆன உடனே சாலியான மனைவியா மாறிடுவாங்களா? வீட்டில் எப்படியோ இருந்துட்டு கல்யாணம் பண்ணி நான் நிக்காஹ் செய்து கொண்டேன், கபூல் செய்து கொண்டேன், ஒரு கையெழுத்து போட்டால் அந்த பெண் எல்லாம் பழைய குணங்கள் எல்லாம் மாறிடும், நல்ல பொம்பளையாக ஆகிடுவாளா? இல்லை. ஆரம்பத்திலிருந்து வார்த்தெடுப்பது, வளர்த்தெடுப்பது, அந்த பெண்ணை நல்ல குடும்பத்திலிருந்து வார்த்தெடுக்கணும், வளர்த்தெடுக்கணும். கட்டிக்கிட்டு வர்றது நல்ல குடும்பத்திலேருந்து கட்டிக்கிட்டு வரணும். இதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஏதோ பொண்ணு கிடைக்கிது, யாரோ சொன்னாங்க, இன்றைக்கி ஆன்லைனில் பொண்ணு பார்க்குறதுலாம் இப்போ அப்படி தான். யாரோ அன்னைக்கு சொல்லுவாங்க, பொண்ணை பார்க்குறதுனா செருப்பு தேஞ்சு போயிடுமா, அத்தனை நடப்பாங்களாம் வீட்டுக்கு. அந்த ஊரில் போய் விசாரிப்பாங்க, இந்த பொண்ணு எப்படி, இந்த குடும்பம் எப்படி, அவங்க கூட பிறந்தவங்க எப்படி, எல்லாம் விசாரித்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொண்ணு பார்க்க போய் செருப்பு தேஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆன்லைனில் மூஞ்ச பார்க்கறதுல முகத்தை பார்க்கறதில்ல, அப்படியே முடிச்சுட்டு வந்தா. இப்படி இருந்தால் எப்படி ஒரு கணவனுக்கு சாலிஹான மனைவி கிடைப்பாள்? அப்போ நாம் தீனுடைய காரியங்களை முன்வைத்து பெண்ணை பார்க்க வேண்டும். அதே மாதிரி பெற்றோர்கள் அந்த பெண்ணை சாலிஹான பெண்ணை வளர்க்கணும். பொம்பளை பிள்ளைய வளர்க்கும் போது நல்ல தர்பியத்தோடு வளர்க்கணும். அது பெற்றோருக்கு மிக முக்கியமான கடமை. ஏதோ கட்டி கொடுத்துட்டோம் நம்ம வேலை முடிஞ்சிடுச்சுன்னு இல்லை, போய் அங்கே நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை, அங்கே நல்லா வாழ்னா காலம் ஃபுல்லாக இவன் செத்து தன்னுடைய வாழ்க்கையை வீணாக போயிடும். அப்போ பெண் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நல்ல சாலிஹான பிள்ளைகளாக வளர்க்கணும். பெண்ணை பார்க்கும் பொழுது, மனைவியாக தேர்ந்தெடுக்கும் பொழுது நல்ல பெண்ணாக தேர்ந்தெடுக்கணும். அபுல் அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கடைசி காலத்தில் பெரிய அரபி இலக்கண தந்தையவங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சிறந்த மாணவர் அபுல் அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தா போகும்போது தங்களுடைய பிள்ளைகள்லாம் கூப்பிட்டாங்களா, அப்பா இங்கே வாங்க, நீங்கள் பிறந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நான் நிறைய நல்லதுகள் செஞ்சுருக்கிறேன், படிக்க வச்சுக்கிறேன், ஓத வச்சுக்கிறேன், தர்பியத் பண்ணியிருக்கிறேன், பொருளாதாரம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறேன், எல்லாம் கொடுத்துருக்கிறேன். பிறந்த பிறகு உங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கிறேன், நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கிறேன்னு சொன்னாங்களாம். பிள்ளைங்க கேட்டாங்களா, தகப்பனாரே நாங்கள் பிறந்த பிறகு நீங்கள் செஞ்சதெல்லாம் எங்களுக்கு தெரியுது, நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன நல்லது செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அபுல் அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, உங்களுக்கு நல்ல அம்மாவை தேர்ந்தெடுத்தேன்பா, நான் உங்களுக்கு நல்ல அம்மாவை தேர்ந்தெடுத்தேன், என்னுடைய மனைவியாக வரப்போல அந்த பெண்ணை, உங்களை பெற்றெடுக்கக்கூடிய அந்த தாயை நல்ல பெண்ணாக தேர்ந்தெடுத்தேன். உங்கள் அம்மா நல்ல அம்மாவாக இருக்கத்தான், சாலிஹான அம்மாவாக இருக்கத்தான் எனக்கு நல்ல மனைவியாக இருந்தாங்க, உங்களுக்கு நல்ல தாயாக இருந்தாங்க. அப்போ நீங்கள் பிறந்த பிறகு செஞ்சதை விட பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெரிய உபகாரம் செஞ்சுருக்கிறேன், பெரிய நல்லது செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு அபுல் அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்களா. அப்போ ஒரு மனிதனுக்கு அல் மர்அத்து சாலிஹா, நல்ல சாலிஹான மனைவி கிடைப்பது, அவன் வாழ்க்கையிலே நிம்மதி பெற்று விட்டான், மகிழ்ச்சி பெற்று விட்டான், அவன் நற்பாக்கியவான் என்பதற்கு முதல் அடையாளம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவது ஒன்று சொன்னார்கள், அல் மஸ்கனுல் வாசி', விசாலமான வீடு. விசாலமான வீடு. துஆ செய்யுங்க, எல்லாத்துக்குமே சொந்த வீடு இருக்கணும், எல்லாத்துக்குமே சொந்த வீடு இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு துஆவை செய்வாங்க, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி தம்பி வ வஸ்ஸி' லி ஃபீ தாரி வ பாரிக் லி ஃபீமா ரஸக்தனி. யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு. வ வஸ்ஸி' லி ஃபீ தாரி, யா அல்லாஹ் என்னுடைய வீட்டை விசாலமாக்கி கொடு. வ பாரிக் லி ஃபீமா ரஸக்தனி, யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் கொடுத்திருக்கிறியோ அதையெல்லாம் பரக்கத் செய்யு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு துஆவை செய்வாங்க. ஒரு நாள் இஷாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆவை செஞ்சாங்க, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி தம்பி வ வஸ்ஸி' லி ஃபீ தாரி வ பாரிக் லி ஃபீமா ரஸக்தனி. இன்னொரு இதில் ஃபீமா ரிஸ்கி வ பாரிக் லி ஃபீ ரிஸ்கின்னு வருது. அப்போ ஒரு சஹாபி வந்தார் மறுநாள், யா ரசூலல்லாஹ்
நீங்கள் ராத்திரி ஒரு அழகான துவா செஞ்சீங்களே அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவா சொல்லி கொடுத்தார். யா ரசூலல்லாஹ், ராத்திரி நீங்கள் அல்லாஹ் மக்ஃபிர்லி தம்பி ஒ வஸ்ஸிஅலி ஃபீ தாரி ஒபாரிக்லி ஃபீமா ரஸக்தனி அப்படின்னு துவா செஞ்சீங்களே அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், அந்த துவாவில் நான் நலவான விஷயத்தை ஏதாவது விட்டுட்டுனான்னு கேட்டாங்களாம். ஒட்டுமொத்த நலவுக்கான முழு துஆ அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக ஒலி செய்யும் போது துஆ ஓதுவாங்க. அப்போ அல்லாஹு மக்ஃபிர்லி தம்பி, இது சொர்க்கம் போகிறதுக்கு இது முக்கியமானது. வாழ்க்கையில் எப்படியோ முன்ன பின்ன இருந்தோம், பாவங்க செஞ்சோம், தப்பு செஞ்சோம். அல்லாஹு மக்ஃபிர்லி தம்பி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு. அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிச்சு நம்ம சொர்க்கம் போயிடலாம். வ வஸ்ஸிஅலி ஃபீ தாரி, யா அல்லாஹ் என்னுடைய வீட்டை விசாலமாக்கி கொடு. உலகத்தில் மனுஷன் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு சாதனம் வீடு. ஒபாரிக்லி ஃபீ ரிஸ்கி ஒபாரிக்லி ஃபீமா ரஸக்தனி, யா அல்லாஹ் நீ எனக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறியோ எல்லாத்துலேயும் நீ பரக்கத் செய்யி. ஆரோக்கியம் கொடுத்திருக்கிறியா, பரக்கத் செய்யி. பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறியா, பரக்கத் செய்யி. ஆயிலை கொடுத்திருக்கிறியா, அதில் பரக்கத் செய்யி. எனக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறையோ அதில் எல்லாத்துலேயும் பரக்கத் செய்யி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்டார்கள், நான் இந்த துஆவில் ஏதாவது கேட்க வேண்டியதை விட்டுட்டுனான்னு கேட்டாங்களா? எல்லாமே இந்த துஆவில் அடங்கி போயிடுச்சு. அப்போ விசாலமான வீடு என்பது ஒரு மனிதனுடைய நற்பாக்கியத்திற்கு அது மிக முக்கியமான அடையாளம். அதனால இந்த துஆவை அதிகமாக ஓதுனா சொந்த வீடும் கிடைக்கும், நல்ல வீடும் கிடைக்கும். ஒரு கால் வாடகை வீட்டில் இருக்கிறோம், நல்ல ஹவுஸ் ஓனர் கிடைப்பார். சரிங்க, எங்களுக்கு நல்ல வீடு இருக்குது, விசாலமான வீடு இருக்குது அப்படின்னு சொன்னா, உலகத்தில் மட்டும் விசாலமான வீடு இருந்தால் பத்தாது, கபூர்லேயும் விசாலமான கபூர் இருக்கணும், ஆகிரத்திலும் விசாலமான சொர்க்கம் இருக்கணும். இந்த வஸ்ஸிஅலி ஃபீ தாரி என்பதற்கு உலகத்திலேயும் விசாலமான வீடு, கபூரில் அந்த கபூர் நெருக்கம் இல்லையா, அந்த நெருக்கம் இல்லாமல் சந்தோஷமான நிம்மதியான கபூருடைய வாழ்க்கை, சொர்க்கத்தில் மிக உயர்தரமான சொர்க்கம், இது எல்லாமே வஸ்ஸிஅலி ஃபீ தாரி. எல்லாம் எனக்கு என்னுடைய தாரை, என்னுடைய இருப்பிடத்தை விசாலமாக்கி கொடு என்பதில் அடங்கிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு மனிதன் நற்பாக்கியவான் என்பதற்கு மிக முக்கியமான அடையாளங்களிலே இரண்டாவது அல் மஸ்கனுல் வாசி', விசாலமான வீடு. மூன்றாவது சொன்னார்கள் வல் ஜாரு சாலிஹ், சாலிஹான பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கணுமா. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நல்ல பக்கத்து வீட்டுக்காராக இருக்கணும். அண்டை வீடுன்னு சொன்னால் சண்டை வீடாக இருக்கக்கூடாது. அப்போ பக்கத்து வீட்டுக்கார் ஒருத்தர் நல்ல மனிதராக கிடைச்சிட்டாருன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதி. ஏன்னு சொன்னால் நம்ம அவசர ஆபத்தில் சொந்த பந்தலாம் அப்புறமா தான் ஓடி வரும். சொந்த பந்தலாம் அப்புறமா தான் ஓடி வரும். முதல்ல நம்முடைய நலவுகளிலும் துக்கத்திலும் சிரமத்திலும் பங்கெடுப்பவர்கள் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள். முதல்ல ஓடி வந்து என்னன்னு கேட்குறோம் பக்கத்து வீட்டுக்காரர் தான். அதனால் நாம் வீட்டை போய் எங்கேயோ ஒன்று கட்டிக்கின்னு எனக்கு நல்ல பக்கத்து வீட்டுக்காரர் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. நல்ல பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்தில் போய் நாம் இருக்கணும். சண்டித்தனம் பண்ணுற ஆளுகிட்ட பக்கத்தில் போய் உட்காந்து அவன் கூட எந்த நேரமும் போராட்டமாக இருக்குதுங்கன்னு சொல்லக்கூடாது. அப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் சாலிஹானவராக நல்லவராக இருந்தால் நம்முடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு அது ஒரு காரணம். சயீத் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி, அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் ஏதோ கஷ்டத்தினால வீட்டை விற்க போனாராம். சயீத் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டை விற்கிறதுக்காக விலை பேசினாராம். அந்த வீட்டை விலை பேசுகிறார், எனக்கு 1,00,000 திர்ஹம் கொடுத்துரு, இந்த வீட்டை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வாங்குறவர்கிட்ட சொன்னாராம், இது வீட்டுக்குள்ள ரேட்டு தான், இந்த 1,00,000 திர்ஹம்ங்கிறது வீட்டுக்குள்ள ரேட்டு. ஆனால் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்க தெரியுமா? சயீத் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறதுனால நீ தனி ரேட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்களாம். அவங்க பெரிய சஹாபி, சீதேவியான மனிதர். அவர் சொன்னாராம், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டை நீ வாங்குற இல்லையா, அதனுடைய மதிப்பு வேற. ஆனால் இந்த 1,00,000 திர்ஹம் என்பது வீட்டுக்கான மதிப்பு. பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர் ரொம்ப நல்ல மனிதர், அவர் எனக்கு எவ்வளோ உதவிகளை செஞ்சு இருக்கிறாரு,
அவருக்கு பக்கத்தில் நீ இருக்குது கொடுத்து வச்சு இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். நாமளாக இருந்தார் காலரை தூக்கி விட்ட, பரவாயில்லப்பா நம்மளை பற்றி எவ்வளோ பெருந்தருமை அப்படின்னு நினச்சி போயிருப்போம். சயீத் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சிச்சான். இப்படி சொல்கிறார் அந்த பக்கத்து வீட்டுக்காரு அப்படின்ன உடனே சயீத் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த 1,00,000 தீர்க்கத்தை அந்த வீட்டுக்கார் பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்துட்டு, எப்பா நீ ஏதோ கஷ்டத்தினால வீட்டை விற்கிற, நீ விற்காத, என் பக்கத்து வீட்டுக்காராவே நீ 1,00,000 நீ வச்சிக்க, வீட்டுடைய கிரயத்தை நீ வச்சிக்க, வீட்டையும் நீ வச்சிக்க அப்படின்னு சொல்லி சயீத் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம். இப்போ பக்கத்து வீட்டுக்கார் ஒருத்தர் நல்ல மனிதராக கிடைச்சிட்டாருன்னு சொன்னால் நாம் நர்பாக்கியவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இதே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும், அப்படியே கொஞ்சம் திருப்பி போடுங்களேன். நாமளும் நல்ல பக்கத்து வீட்டுக்காராக இருக்கணும். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நல்லவங்களாக இருக்கணும்னு கிடையாது. அந்த வீட்டுக்காருக்கு நாம் பக்கத்து வீட்டுக்காரு, நாம் நல்ல மனிதராக இருக்கணும், நாம் சாலியானவராக இருக்கணும், அவருக்கு விட்டு கொடுக்கணும், கொடுக்கல் வாங்கல் நல்ல விஷயங்களில் உதவி செய்யணும், அவருக்கு ஏதாவது சிரமம்னு சொன்னால் போய் உதவி செய்யணும். இப்படி நாம் அவருக்கு சிறந்த பக்கத்து வீட்டாராக நல்ல பக்கத்து வீட்டாராக நாம் இருக்கணும். நாமளும் நல்ல வீட்டாராக இருக்கணும், நல்ல பக்கத்து வீட்டுக்காருக்கு பக்கத்தில் போய் நம்ம குடி இருக்கணும். இது பக்கத்து வீட்டுக்கார் நல்ல மனிதராக இருந்துட்டா இந்த மனிதன் நர்பாக்கியவான் என்பதற்கு இது ஒரு சிறந்த அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. 4வது சொன்னாங்க வல் மர்கபுல் ஹனி, நல்ல ஒரு வாகனம், சொந்தமாக ஒரு வாகனம் இருக்கணும். ஒரு அவசரத்துக்கு யாருக்கிட்டையும் போய் வண்டி கேட்கக்கூடாது. எந்த ஒரு தேவைக்கு நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய பொருளாதாரத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம கையில் ஒரு வாகனம் இருக்கணும் அவசரத்துக்கு. அதுக்காக எல்லாரும் பஸ் வாங்கி வைக்க முடியாது, கார் வாங்கி வைக்க முடியாது. அவசர தேவைக்காக நமக்கு என்ன தேவைப்படுதோ அப்படிப்பட்ட ஒரு வாகனத்தை வாங்கி வைக்கணும். இப்படி அவசர தேவைக்கு ஒரு வாகனம் இருந்துருச்சுன்னு சொன்னால் அந்த மனிதன் யாரிடம் போய் ஒரு அவசரத்துக்கு எனக்கு அதை கொடுங்க, நான் இது வரைக்கும் போயிட்டு வரேன், அங்கே போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவர் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இவர் நினச்சப்போ போகலாம், எல்லாரும் கொடுப்பாங்க. ஆனால் அவர் கேட்கும்போது அவருக்கு ஒரு வேலை வரும். இவர் போய் கேட்பார், அவர் நல்ல மனுஷங்க போய் திண்டிவனம் வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு பஸ்ஸுக்கு வண்டி கொடுப்பாரு. போய் கேட்டால் அவர் என்ன பண்ணுவார், ஏங்க நான் பாண்டி வரைக்கும் போகிறேங்கன்னுவார். இப்போ இவருடைய அவசரத்திற்கு அவர் நல்ல மனிதர் தான், ஆனால் அவருக்கு வேலை இருக்கிறதுனால இவருடைய அவசரத்துக்கு அது உதவி இல்லாமல் போகுது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அவசியமான ஒரு வாகனத்தை வச்சு இருக்கணும். உலமாக்கள் சொல்கிறாங்க, வாகனத்தை மட்டும் வாங்கி வச்சா பத்தாது, அது ஓட்ட வண்டியாக இருக்கக்கூடாது, நல்ல வண்டியாக இருக்கணும். அந்த வண்டி பாதுகாப்பான வண்டியாகவும் இருக்கணும், பாதுகாப்பான பயணத்தை தரக்கூடிய வண்டியாகவும் இருக்கணும். வண்டி அப்படின் போது ஒரு முக்கியமான ஞாபகம், முக்கியமான விஷயம், ரொம்ப நிதானமாக இருக்கணும். வண்டி எடுத்தோன்னு முறுக்கிறது, நம்ம வாலிபு பிள்ளைங்கள்லாம் முறுக்கிறாங்க பாருங்க, நிதானம் இருக்கணும். வண்டி எங்கே எவ்வளோ ஸ்பீடு போனாலும் இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோமா முன்ன பின்ன ஆக போகுது, அவ்வளோதான். ரொம்ப அதிகமான நேரம் 1 மணி நேரம் ஆகிட போகுதா? திண்டிவனத்தில் வரோம், ரொம்ப முறுக்குறோம், 1 மணி நேரம் மிச்சமாகிடுமா? 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளவுதான். ஆனால் ஒரு கால் நல்லா பாதுகாக்கணும், தவறிச்சுன்னு சொன்னால் என்ன ஆகிறது? அதனால நிதானம் என்பது மிக முக்கியமானது. வாகனத்தை ஓட்டும் பொழுது ஸ்பீடுங்கிறது ரொம்ப ஆபத்தானது. இன்னைக்கு பிள்ளைங்க எவ்வளோ வேகமாக ரத்தம் ஓடுதோ அந்த அளவுக்கு வண்டியை முறுக்குறாங்க. அதனால் வாகனம் என்பது மிக முக்கியமானது. அந்த வாகனத்தை பாதுகாக்கணும், அந்த வாகனத்தில் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளணும். இந்த 4மே ஒரு மனிதனுக்கு மிக அவசியமானது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல மனைவி, தீனுக்கு உதவி செய்யக்கூடிய சாலிஹான மனைவி, நல்ல விசாலமான வீடு, பக்கத்து நல்ல சாலிஹான பக்கத்து வீட்டுக்காரர், நல்ல அவசர தேவைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாகனம். இந்த 4மே ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமானது அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த 4மே ஒரு மனிதனுக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னால் அவன் ஓரளவுக்கு உலகத்தில் மிக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும். இது அந்த மனிதன் நர்பாக்கியவான் என்பதற்கு அடையாளம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. நாம் இந்த காரியங்கள் எல்லாம் தீனுக்காக பயன்படுத்தணும். அப்படியே துன்யாவிலேயே கழிச்சிடக்கூடாது. அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் தீனுக்கு சாதகமாக. அந்த வீடுன்னும் போது
இன்னொரு ஞாபகம் வந்துருச்சு. வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹராமான பொருளில் வீடு கட்டினா வீட்டில் நிம்மதி இருக்காதான். வீடு தேவை, வீடு கட்டணும். ஆனால் லோன் வாங்கி, ஃபைனான்ஸ் வாங்கி, அடுத்தவங்கள பொருளை ஆட்டையை போட்டு, இப்படியெல்லாம் ஒரு மனிதர் வீட்டை கட்டுறாருன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அது அழிவுக்கான அஸ்திவாரம். அந்த வீட்டில் நிம்மதி இருக்கவே இருக்காது. வட்டிக்கு பணம் வாங்கி வீடு கட்டுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கட்டலாம், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கட்டலாம். வட்டிக்கு பேங்க்கில் போய் லோன் வாங்கி இப்படியெல்லாம் வீட்டை கட்டினால் வீடு கட்டுவதில் ஹராமை தவிர்த்துக்குங்க. எந்த ஹராமான பொருளும் அதில் சேர்ந்துடக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அந்த வீடு நிம்மதியான வீடாக இருக்கும், நமக்கு ஒரு நற்பாக்கியத்தை தரக்கூடிய வீடாக இருக்கும். ஹராமான பொருளாதாரத்தில் நாம் வீட்டை கட்டினால் அந்த வீடு நமக்கு அழிவைத்தான் தரும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்கிறாங்க. அதனால் நாம் இது எல்லாமே ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும், ஹலாலான முறையில் பயன்படுத்தணும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நலவான விஷயங்களையும் அல்லாஹ் தாராளமாக தந்தருள்வானாக, அதிலே பரக்கத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.